இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி கிட்ட வேண்டும். அவரது நீண்ட நெடிய தொலைநோக்கு சிந்தனையான $1 trillion அந்த கனவை நோக்கி இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டின் இந்த பயணம் அங்கிருந்து துவங்க வேண்டும் என்று அவர் தெளிவாக இருந்தார். முதல் கட்டமாக பதவியேற்ற பிறகு ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், பிறகு ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து அங்கே நேரில் சென்றார். நேரில் சென்று அங்கிருக்கும் முதலீட்டாளர்களிடம் நேரடியாக உரையாற்றினார். தமிழகத்திற்கு எதற்கு முதலீடுகள் வர வேண்டும், இங்கே வந்தால் உங்களது முதலீடு எப்படி வளரும் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து உடனடியாக இங்கே பல முதலீடுகள் வந்தன, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த முதலீடுகள் இங்கே வந்த பிறகு அது வருவதற்கான அந்த நேரம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜப்பானில் நாங்கள் கையெழுத்திட்டோம். 2 மாதத்தில் மெட்டெக் கம்பெனி ஓம்ரான் வந்து இங்கே அவங்க பணியை துவங்கினாங்க, கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனியை நடத்தினாங்க. அந்த வேகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் துவக்கப்பட்ட ஒரு காலனி நிறுவனம் கூட ஒரே ஆண்டுக்குள்ள 365 நாட்களுக்குள் அங்கே கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி நடந்து அங்கே கட்டுமான வேலைகள் துவங்கி முடிக்கப்பட்டு அந்த காலணிகள் வெளியில் மார்க்கெட்டுக்கு போகிற அளவுக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதை தாண்டி நான் சொன்னதை போல பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிட்ட வேண்டும், அனைவருக்கும் எல்லாம் கிட்ட வேண்டும், தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி கிட்ட வேண்டும், அங்கிருக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களது படிப்புக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எல்லாரும் 5 லட்சம் கோடி பண்ணிடுவீங்களா, 3 லட்சம் கோடி தானே, 4 லட்சம் கோடி தானே, 5 லட்சம் கோடி இல்லை 5.5 லட்சம் கோடி. நீங்கள் இன்னைக்கு 6,64,180 கோடிக்கான முதலீடுகள் தமிழகத்தில் வந்து குவிந்திருக்கின்றன. திராவிட நாயகன் திராவிட மாடல் அரசு நடத்தும் இந்த தமிழகத்துக்கு இதன் மூலம் 14,54,712 வேலைவாய்ப்புகள் நேரடியாக உருவாக்கப்படும். மொத்தமாக 26,90,657 வேலைவாய்ப்புகள். இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக எடுத்த ஒரு எஸ்டிமேட்டு இவ்வளோ லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன இங்கே. இதை தாண்டி இந்த முதலீட்டு இன்னும் பல எம்ஓஇ இன்னைக்கு நிறைய பேர் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தவங்க இப்போது தமிழகத்தில் இருக்கும் இந்த வளர்ச்சியை பார்த்து, இப்படிப்பட்ட அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து, இங்கே இருக்கிற டேலண்ட்டை பார்த்து, இப்போ நம்ம எவ்வளோ செஷன்லாம் நடத்தினவங்க, அந்த செஷனில் வந்து கலந்துட்டவங்க பல பேர் வந்து இதை பார்த்துட்டு இப்போது மீண்டும் சில எம்ஓஎல்லாம் இன்னும் ட்வீக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்னும் ஆட் பண்ணல. அதெல்லாம் எதிர்வரும் இந்த வாரங்களில் சில புதிய ஒப்பந்தங்களும் வரவிருக்கின்றன என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி ஸ்பெயின் செல்ல உள்ளார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார். அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்குது. மீண்டும் அங்கே முதலமைச்சர் அங்கே யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு அங்கேருந்து வரும் என்று நம்புகிறோம். எனவே இப்படி பல முக்கிய திட்டங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு துவக்கம்தான். இந்த 2 நாட்களில் முடிவதில்லை. இன்னும் பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்துக்கு நிச்சயமாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தலைவர் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப இந்த தொழில்துறை பாடுபட்டு உழைக்கும். பல லட்சம் வேலைவாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு சிறப்பான வேலைவாய்ப்புகளும் நிச்சயமாக காத்திருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.